மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய ஃப்ராட பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வேலை திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி ஆதாரத்தோடு உடைத்து பேசி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அம்பலப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் 5 மாசத்துல பீகார்லையும் அதுக்கு பிறகு வெஸ்ட் பெங்காலையும் தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்வாசல் வழியாக மறைமுகமாக ஒரு முறைகேட்டை லீகலா நடத்துவதற்காக தேர்தல் ஆணையத்தை இந்த மோடி அரசாங்கம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது குறித்து 19 பக்கம் கொண்ட ஒரு கடிதத்தை அவசரமாக பீகார் தேர்தல் ஆணையத்திற்கு மத்திய தேர்தல் ஆணையம் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 19 பக்க கடிதத்தில் என்ன இருக்கு அப்படின்னு படிச்சு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. இது குறித்து தான் மம்தா பானர்ஜி மிகப்பெரிய கவலையை வெளிப்படுத்தி இருக்காங்க. நேரடியாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு இது போன்ற நடைமுறையை, குறிப்பாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கக்கூடிய நடைமுறையை இந்த மோடி அரசாங்கம் செய்ய முயற்சி பண்றாங்க. அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சியை தாழ்ந்த ராகுல் காந்தியா இருக்கட்டும், இல்ல தேஜஸ்வியா இருக்கட்டும், எல்லாருமே வெளிப்படையாக இந்த மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஒரு தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே என்ன ஸ்கெட்ச் போடுறாங்க அப்படிங்கிறத அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக தேர்தல் ஆணையம், மோடி அரசாங்கம் இவ்வளவு பெரிய வேலை திட்டத்தை போட்டிருக்காங்க? இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன? இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கா? இது நடந்தால் பீகார் தேர்தலும் வெஸ்ட் பெங்கால் தேர்தலும் என்னவாக ஆகும்? வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினோட தேர்தல் ஆணையம் 19 பக்கம் கொண்ட ஒரு கடிதத்தை பீகார் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது மாநில லெவலில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம். இவங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையம் அனுப்பிச்ச 19 பக்கம் கடிதம் அப்படிங்கிறது வெறும் கடிதம் மட்டும் கிடையாது. ஒரு மிக முக்கியமான சர்க்குலர். வேகமாக இன்னும் 2 மாதத்திற்குள் பீகாரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக வாக்காளர்கள் எண்ணிக்கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாக்காளர் எண்ணிக்கையை மொத்தமாக மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வர்றாங்க. அதாவது வர நவம்பர் மாதம் பீகாரில் தேர்தல் வரப்போகுது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அதாவது இன்னும் குறிப்பாக சொல்ல போனா 5 மாசம் தான் இருக்கு. இந்த 5 மாசத்துக்கு முன்னாடி இவ்வளவு முக்கியமான ஒரு சர்க்குலர். அதுல தலைப்பு என்னன்னு பார்த்தோன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடுறவங்களுடைய பட்டியல் இருக்கு பார்த்தீங்களா, அதை இன்டென்சிவா ரிவைஸ் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. இந்த இன்டென்சிவ் ரிவைஷன் எதுக்காக திடீர்னு இவங்க போடுறாங்க? அது மட்டும் இல்லாம செப்டம்பருக்குள்ள ஃபைனலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இதைத்தான் வெளிப்படையாக இந்தியாவினுடைய எதிர்க்கட்சியான காங்கிரசும் இதைவிட பயங்கர கோபமாக, அதாவது காங்கிரஸை விட பயங்கர கோபமாக வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பல திடுக்கிடும் உண்மைகளை சொல்றாங்க. அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட பீகாரில் 7-7.5 கோடி பேர் ஓட்டு போடக்கூடியவங்க இருக்காங்க. இந்த ஓட்டு போடக்கூடிய நபர்களுடைய ஒட்டுமொத்தமான விவரங்களையும் நீங்கள் பரிசோதிக்கணும். அதில் குறிப்பாக அதில் 3 கிளாசிஃபிகேஷனை இந்த தேர்தல் ஆணையம் அவங்களுடைய கைட்லைன்ஸில் அந்த 19 பக்க கடிதத்தில் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலை 1, 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க அவங்க எங்கே பிறந்தாங்க, எந்த தேதியில் பிறந்தாங்க, எந்த ஊரில் பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சியை உடனடியாக கொடுக்க வேண்டும். எப்போ? 1987. 2வது கேட்டகரி என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜூலை 1, 1987 டிசம்பர் 2, 2024 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பிறந்தவர்கள் அவர்களும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் எல்லாம் கொடுக்கணும். அடிஷ்னலா அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தங்க எங்க பிறந்தாங்க, அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ், அவங்க இருப்பிட சான்றிதழ் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. 3வது கேட்டகரி தான் ரொம்ப முக்கியமானது. 2004க்கு பிறகு யாரெல்லாம் பீகார்ல பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற சர்டிபிகேட் வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அவங்க அம்மா அப்பா எங்க பிறந்திருந்தாங்க அப்படிங்கிறது குறித்து டீட்டெயிலை சப்மிட் பண்ண போத் ஃபாதர் அண்ட் மதர் 2 பேருக்கு டீட்டெயிலையும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எதுக்காக திடீர்னு இப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருதா இல்லையா? 1987 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆக போகுது. இந்த 40 வருஷ கேப்பில் எத்தனை தேர்தல் நடந்திருக்கும்? 8 தேர்தலாவது இந்தியாவில் நடந்திருக்கும். ஆனால் 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வச்சுக்குவோமே, அந்த 8 தேர்தலாவது நடந்திருக்கும். யாரோ பிரதமராக வந்திருக்கிறாங்க, யாரோ வந்திருக்காங்க போயிருக்காங்க. மோடியே 3வது முறை பிரதமராக வந்துட்டாரு. இப்போ இவ்வளோ பேரும் ஓட்டு போட்டு தான் இந்த தேர்தல்லாம் நடந்துச்சு. திடீர்னு அந்த மாநிலத்தில் நிறைய பேர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காங்க, அவங்களாம் இல்லீகல் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் ஏற்புக்குரியதாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ ஒன்றும் இல்லை, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2004க்கு பிறகு யாரெல்லாம் பிறந்தீங்களோ நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவினுடைய பிறப்பு சான்றிதழெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2004க்கு பிறகு பிறந்தவங்க அல்லது 1987க்கு பிறகு பிறந்தவங்க, இந்த 2 கேட்டகரியுமே இது வரைக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க. இந்த ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்களை சந்தேகிக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிற கேள்வியை தான் மம்தா பானர்ஜி சொல்றாங்க. இதுல குறிப்பா இந்த விஷயத்தை மம்தா பானர்ஜி எப்படி அணுகுறாங்க? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இந்த வாக்காளர்களை திடீர்னு ரிவிஷன் பண்றதே என்ன அப்படின்னா, மறைமுகமாக திருட்டுத்தனமாக என்ஆர்சியை கொண்டு வர முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறாங்க. நேஷனல் சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர். அதாவது ஏற்கனவே 2019 சிஐஏ அப்படின்னு கொண்டு வந்த முயற்சி பண்ணாங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்.
அது எதுக்காக அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து அதாவது நேஷனல் சிட்டிசன்ஸ் ரெஜிஸ்டர் வந்து ஒரு ப்ராப்பரான முறையில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற சரி ஒரு ஐடியா வந்து திரும்ப 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 பல காலமாக விவாதிக்கப்பட்ட விஷயத்த நாங்கள் வந்து எஃபெக்டிவாக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க. இதனுடைய மாடல் ஏற்கனவே அஸ்ஸாமில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னாங்க. அஸ்ஸாமில் நடைமுறைப்படுத்த என்ஆர்சி எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அஸ்ஸாமில் தொடர்ச்சியாக என்ன விவாதம் நடந்துச்சு அப்படின்னா 1971 பங்களாதேஷில் யுத்தம் நடந்ததுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய வங்காளிகள், குறிப்பாக முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியன் எல்லாருமே வந்து இந்தியா முழுக்க வந்து அகதிகளாக வந்தாங்க. அதில் பெரும்பாலும் அஸ்ஸாமுக்கு வந்துட்டாங்க. அஸ்ஸாம் மாநிலமே வந்து முழுக்க முழுக்க வங்காளிகளால் நிரப்பப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பல வருஷமாக அங்கே ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு. அது ஒரு உண்மையும் இருக்கு. கிட்டத்தட்ட 30-35% அதிகமாக அந்த மாநிலத்தில் அஸ்ஸாமியர்களை அடுத்ததா வங்காளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டேட்டாவே சொல்லுது. ஸோ அதன் அடிப்படையில் இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கே ஒரு என்ஆர்சியை கொண்டு வந்தாங்க. அங்கே அவங்க என்ஆர்சியை கொண்டு வந்து அவங்க அங்கே கொண்டு வந்ததில் ஒரு பெரிய சிக்கலே எங்கே போய் முடிஞ்சுது அப்படின்னா, யாரெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காங்க, அகதிகளாக வந்திருக்காங்க அப்படிங்கிற பட்டியலுக்கு அவங்க ஒரு பெஞ்ச் மார்க் வச்சாங்க. அதாவது பங்களாதேஷ் யுத்தத்துக்கு பிறகு வந்த எல்லாருமே, அதாவது 1971 பிறகு வந்த எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து வெளிநாட்டவராக கன்சிடர் பண்ணாங்க. அதில் பல பேர்த்துக்கு வந்து சிட்டிசன்ஷிப் மறுக்கப்பட்டுச்சு, இந்தியாவினுடைய குடிமை உரிமையே மறுக்கப்பட்டுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுங்கன்னு கேட்டாங்க. 1971 முன்னாடி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த ஊரில் சிட்டிசனாக இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது பல பேர்த்துட்டு வந்து ஆதாரம் இல்லை. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உண்மையிலேயே மைக்ரெண்ட்டாக வந்தவங்கள்ட்ட ஆதாரம் கிடையாது. இந்த ஊர்லேயே பிறந்து வாழ்ந்த நிறைய பேர்த்துட்டு ஆதாரம் இல்லாமையே இருந்துச்சு. அதனால பல பேர் மாட்டிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 10-19 லட்சம் பேர் வந்து அதில் வந்து குடியுரிமை வந்து பறிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு மோடி அரசாங்கம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது பங்களாதேஷாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தான், நேபாள், இது மாதிரி அண்டை நாடுகள், இந்தியாவுக்கு அண்டை நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள்ள வந்த ஹிந்து, கிறிஸ்டியன், சீக், பௌத்த, பார்சி எல்லாருமே இந்திய குடிமக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முஸ்லீமை மட்டும் விட்டுட்டாங்க. இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. பங்களாதேஷ் யுத்தம் நடக்கும்போது அங்கிருந்து முஸ்லீமுங்க வர்றாம, ஹிந்து வர்றான், கிறிஸ்டியன் வர்றான், எல்லாரும் தான் வந்தான். அது ஏன் வந்து முஸ்லீமுக்கு மட்டும் குடியுரிமை கொடுக்கல, நீங்கள் வந்து கிறிஸ்டியனுக்கு கொடுத்தீங்க, ஹிந்துவுக்கு கொடுத்தீங்க. இதே நிலைமை தான் பங்களாதேஷ்லையும், இதே நிலைமை தான் பாகிஸ்தான்லேருந்து எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க. இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இலங்கையில் யுத்தம் நடந்த போது அங்கிருந்து கொத்து கொத்தாக தமிழ்நாட்டுக்கு வந்த நம்ம தமிழர்கள், அவங்கள ஹிந்துக்கள் வந்தாங்க, கிறிஸ்தவர்கள் வந்திருக்காங்க, முஸ்லீம் வந்திருக்காங்க, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அதில் வந்த ஹிந்துக்களுக்கும் நீங்கள் வந்து குடியுரிமை கொடுக்கவே இல்லை. எங்கே தமிழர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒற்றை அடையாளம். அதில் முஸ்லீம், ஹிந்து எந்த பாகுபாடுமே கிடையாது. தமிழர்களுக்கு நீங்கள் வந்து எந்த விதமான குடியுரிமையும் கொடுக்கல. இன்க்ளூடிங் நீங்கள் வந்து வட இந்தியாவில் பெங்கால், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து வந்த இந்துக்களுக்கு கூட கொடுத்தீங்க. இலங்கையில் ஈழத்திலிருந்து வந்த இந்துக்களுக்கு நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ மோடி அரசாங்கம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் யார் அப்படின்னு முடிவு பண்ணுற இடத்துல மிக மோசமான ஒரு பார்ஷியாலிட்டியை அவங்க பார்த்துருக்குறாங்க, ஒரு நயவஞ்சகத்தை பார்த்துருக்காங்க. அதில் குறிப்பாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இஸ்லாமிய மக்களுக்கு குடியுரிமை கிடைச்சிடக்கூடாது இந்தியாவில் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதுக்கு மாடலே வந்து அஸ்ஸாமில் பண்ண இந்த என்ஆர்சி தான். இப்போ இதையே அப்படியே இன்னைக்கு இந்தியா முழுக்க ஃபாலோ பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துச்சு. ஒரு பெரிய போராட்டங்கள் வந்து எதிர்ப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதை நேரடியாக செயல்படுத்த முடியாதனால தேர்தலை மையமாக வச்சு புறவாசல் வழியாக பீகாருக்குள்ள நம்ம செயல்படுத்துவோம். அப்படி செயல்படுத்தினோம்னா இங்கே பல இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு போட முடியாத நிலைமைக்கு வருவாங்க. அப்படி அவங்களை ஓட்டு போட முடியாத அளவுக்கு தள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஏன் அப்படின்னா அப்படி போனாதான் பாஜக அங்கே ஜெயிக்க முடியும். ஏன்னா முஸ்லீம் ஓட்டுகள் யாருமே பாஜகவுக்கு போட மாட்டாங்க. பெரும்பாலும் 90% எல்லாமே காங்கிரஸோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தள் இது மாதிரியான மாநில கட்சிகளுக்கு மட்டும்தான் போடுவாங்க. அப்படிங்கும்போது முஸ்லீம் ஓட்டுக்கள், குறிப்பாக எந்தெந்த தொகுதியில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் இந்த சர்க்குலரின் அடிப்படையில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண போகிறோம், உங்களுடைய வாக்காளர் அட்டையை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி, உங்களுடைய தாத்தா 87க்கு முன்னாடி எந்த ஊரில் பிறந்தாரு அதுக்கான ஆவணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஐயா எங்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா, நாங்கள்லாம் ஏழைப்பாளைகள், படிக்காதவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நீங்கள் இந்த தடவை ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் தொகையான மக்களை ஓட்டு போட முடியாதவர்களாக மாற்றுறதுக்கான சதி வேலையை இந்த மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி செய்கிறார்கள் என்று அடித்து சொல்லுகிறார். யாருன்னா மம்தா பானர்ஜி. இதை ஏன் மம்தா பானர்ஜி சொல்றாங்க அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களோட அப்படின்னா, இந்த பீகாருக்கு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மாடல். அடுத்தது இவங்க வெஸ்ட் பெங்காலுக்கு தான் செய்ய போறாங்க. மேற்கு வங்கத்துக்கு இதை செஞ்சாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெரும்பகுதி இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட போதிய டாக்குமெண்ட் இல்லை, நீங்க ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள மொத்தமாக ஒதுக்கிடுவாங்க. அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு தான் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஒரு பலமே. இன்னைக்கு மம்தா பானர்ஜி முதலமைச்சராக இருக்காங்க அப்படின்னா அங்கே பாஜகவுக்கு ஓட்டு கிடையாது. பாஜகவுக்கு யாரும் பெருசாக ஓட்டு போட மாட்டாங்க பெங்காலிகள். ஏன்னா அவங்க அதில் கன்சிடரபிளான இஸ்லாமியர்கள் இருக்கிறனால அந்த இஸ்லாமியர்களுக்கு ஓட்டே இல்லாமல் அவங்கள ஒதுக்கி விட்டுட்டோம்னா நாம ஜெயிச்சிடலாம் பீகார்லையும் வெஸ்ட் பெங்கால்லையும் அப்படின்னு
ஒரு குறுக்கு வழியை யார் திட்டம் போட்டிருக்குது அப்படின்னா பாஜக அரசாங்கம் திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு துணையாக இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. இதை வெஸ்ட் பெங்கால் மட்டும் பேசல, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் முறைகேடாக செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க, அவங்க பண்றதுல நேர்மையே இல்லை அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கார். சமீபத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் கிழிச்சு ஒரு கட்டுரை எழுதினார். அது மகாராஷ்டிராவை சொல்றாரு. மகாராஷ்டிராவில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க 2019 2024 இந்த 5 வருஷத்துல 18 வயசு தாண்டின புது வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் வந்திருக்காங்க. ஆனா 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. அந்த தேர்தல் முடிஞ்சு ஒரு 5 மாசம் கழிச்சு திருப்பி மகாராஷ்டிராவுக்கு சட்டமன்ற தேர்தல் வருது, சீஃப் மினிஸ்டர் தேர்தல் வருது. அந்த 4-5 மாச கேப்ல மட்டும் எப்படி 40 லட்சம் புது வாக்காளர் வந்தான்? நியாயமான ஒரு கேள்வி தானே. ஏப்பா 5 வருஷமே 18 வயசு தாண்டவன் 35 லட்சம் தான். ஆனா 5 மாசத்துல 40 லட்சம் பேர் எப்படிப்பா 18 வயசு தாண்டி வந்தான்? திடீர்னு மெச்சூரிட்டி ஆகி 18 வயசு தாண்டி வந்துட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த கேள்விக்கு விடை கொடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை கேட்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் வாய மூடிட்டு உட்கார்ந்துருக்கு, ஒழுங்கான தரவு தரல. ஸோ அப்போ இதுல ராகுல் காந்தி வெளிப்படையா என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்தெந்த தொகுதியிலெல்லாம் 2024 தேர்தலில் 2019 தேர்தலில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கோ அந்த தொகுதியில தான் திடீர்னு வாக்கு எண்ணிக்கை கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை கொடுக்குறாரு. அதுவும் குறிப்பாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேல கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஓட்டுகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறார். சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள அவருடைய கால்குலேஷன் படி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஓட்டெல்லாம் போட்டு முடிக்கணும்னா அடுத்த நாள் காலையில் 7 மணி வரைக்கும் எலெக்ஷன் நடந்திருக்கணும். ஸோ அப்போது ஒரு ஓட்டுக்கு ஆவரேஜாக எவ்வளோ நேரம், 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் டைம் எடுக்கும். ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் தானே. அப்போ எப்படி திடீர்னு 6 மணிக்கு மேலே இவ்வளவு ஓட்டு செக்ரிகேட் ஆகி இவ்வளோ பேர் ஓட்டு போட்டான்? இன்னும் ரொம்ப துல்லியமாக ராகுல் காந்தியினுடைய வார்த்தையிலேயே சொன்னால், சாயங்காலம் 5 மணிக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா 58.22% ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்ச்சு. அடுத்த நாள் காலையில் எவ்வளோ தேர்தலில் ஓட்டு பதிவாயிருக்கு மகாராஷ்டிரான்னு சொல்லும்போது 66% அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இது திடீர்னு இவ்வளோ தூரம் குடிச்சு? 7.8% 5 மணிக்கு மேலே 7 மணிக்கு உள்ள அந்த 2 மணி நேரத்தில் எப்படி 7-7.5% ஓட்டு குடிச்சு? 8% ஓட்டு அப்படிங்கிறது 76 லட்சம் ஓட்டு. அப்போ 5 மணிக்கு மேலே 76 லட்சம் பேர் போய் ஓட்டு போட்டிருந்தான் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவன் ஓட்டு போட்டுருந்துருக்கணும். ஸோ இப்போ இதைத்தான் அவர் ரொம்ப எக்ஸாக்டாக ரொம்ப துல்லியமாக அவர் கேட்குறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய தேர்தலையே நடத்துறதுக்கான ஒரு இடத்துல இருக்கு. ஆனால் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்காக உச்சநீதிமன்றம் சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை, அது மட்டும் இல்லாமல் 2 எலெக்ஷன் கமிஷனரை, இவங்க எல்லாத்தையும் சூஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்துக்கு தனி சட்டமே கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அந்த தேர்வு குழுவில் பிரதமர் இருக்கணும், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும், இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கிட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு மினிஸ்டர், அதாவது பிரதமர் அப்பாயின் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு மினிஸ்டர் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. இப்போ மோடியும் அமித்ஷாவும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ராகுல் காந்தி இந்த பக்கம் இருக்கிறாரு. 3ல் 2 பேர்த்தோட முடிவு தான் அக்செப்டபிள். அப்போ நீங்கள் யாரை தேர்தல் ஆணையராக முடிவு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் அப்பாயின் பண்ணிக்கிறீங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையாக சொல்றாரு. இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, குறிப்பாக தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த பூத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சி, மற்ற எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸுடைய ஆதாரங்களை நாங்கள் எடுத்து பயன்படுத்தணும் ஆர்டிஐ போட்டு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை 45 நாளைக்கு மேலே அதை நாங்கள் வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது சட்டத்தை நீங்கள் கொண்டு இதை கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ எதுக்காக அவசரமாக தேர்தல் குறித்தான ஆவணங்களை நீங்கள் அளிக்க வேண்டிய தேவை வருது, மறைக்க வேண்டிய தேவை வருது? இதை கொடுக்காம தடுக்கிறதுக்காக நீங்கள் எதுக்காக தனி சட்டமே கொண்டு வரீங்க? இது எல்லாமே நிறைய கேள்விகளை எழுப்புது. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாகவே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாயங்காலம் 5 மணிக்கு மேலே திடீர்னு பூத்தில் ஓட்டு எண்ணிக்கைலாம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஓட்டு எண்ணிக்கை அதிகமானது எல்லாமே கிட்டத்தட்ட 85 கான்ஸ்டியூன்சியில் மட்டும்தான், 85 எம்எல்ஏ தொகுதியில் மட்டும்தான். இந்த 85 எம்எல்ஏ தொகுதியில் தான் இவ்வளோ வேலைகளும் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டை விட, அதாவது 2024 தேர்தல், அதில் 2019 தேர்தலை விட இந்த குறிப்பிட்ட அந்த 85 கான்ஸ்டியூஷனில் ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை திடீர்னு கூடியிருக்கு இந்த 4-5 மாசத்துல. அங்கெல்லாம் பாஜகவுக்கு பின்னடைவாக இருந்த கான்ஸ்டியூன்சி, அங்கே எம்எல்ஏவா ஜெயிக்க முடியாமல் பாஜக தத்தளிச்சுக்கிட்டு இருந்தது. திடீர்னு அங்கே ஓட்டு எண்ணிக்கை அதிகமாகுது. எப்படி அதிகமாகுது? முதல்ல ஓட்டு போடுறவனோட எண்ணிக்கை அதிகமாகுது, அப்புறம் ஓட்டு எண்ணிக்கை அதிகமாகுது, பாஜக அங்கே ஜெயிக்குது. இதெல்லாமே ஒரு பெரிய கான்ஸ்பரன்சி. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஓட்டு போடுறவங்களை ஒரு பக்கம் அதிகப்படுத்துறீங்க, இன்னொரு பக்கம் ஓட்டு போடுறவங்களை வெட்டி இல்லாமல் பண்ணுறீங்க. இது ரெண்டையுமே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ராகுல் காந்தியும் சரி, மிக முக்கியமான பத்திரிகையாளர் பூனா அகர்வாலா இருக்கட்டும், இல்லை நியூஸ் லாண்ட்ரி பத்திரிகையாக இருக்கட்டும், பல ஆதாரங்களை வெளியிட்டாங்க. டெல்லியில் இதே தான் நடந்துச்சு. ஆத்மியினுடைய தலைவர் ஆதாரப்பூர்வமாக கொடுத்தார். எங்கெங்கெல்லாம் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் வாழ்றாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கையை கட் பண்ணிக்கிட்டே இருந்துருக்கிறீங்க. அவன் உயிரோடையே இருக்கான், ஆனால் செத்து போயிட்டான்னு சொல்லி எனக்கு ஓட்டு இல்லாமல் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை அவங்க கொடுத்தாங்க.
இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா புது புது வாக்காளர்கள் நீங்கள் உருவாக்குறீங்க. அப்போ தேர்தல் ஆணையம் ஏன் மோடி அரசாங்கத்திற்காக இது மாதிரியான வேலைகளை இவங்க செய்கிறாங்க? குறிப்பாக இதே பேட்டர்னை இப்போ வரக்கூடிய நவம்பரில் பீகாரில் வந்து நேரடியாக அவங்க செய்கிறதுக்காக பல்வேறு பிரச்சனைகள் வந்துடும். ஏன்னா ராகுல் காந்தி பேசுகிறாங்க, இந்தியா முழுக்க பேசப்படுது அப்படிங்கிறனால நீங்களே இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பேரில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே போதிய டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மையின மக்கள், பாஜகவுக்கு ஓட்டு போடாத மக்களுடைய ஓட்டுக்களை நீங்கள் காலி பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் செய்கிறீங்க. குறிப்பாக எந்தெந்த இடத்துலெல்லாம் ஆர்ஜேடிக்கோ இல்லை காங்கிரஸுக்கோ உச்சபட்சமான பவர் இருக்கோ, எந்தெந்த எம்எல்ஏ தொகுதியில் அங்கெல்லாம் இதை நீங்கள் செய்வீங்க. எங்கெங்கெல்லாம் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கோ அங்கே புதுசான ஆட்களை நீங்கள் உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. வழக்கம் போல தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மோசடியை பண்ணுவதற்காக இந்த மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த இன்டென்சிவ் ரிவிஷனை செய்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரத்தை மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தி, தேஜஸ்வி எல்லாருமே வெளிப்படையாக பேசியிருக்காங்க. ஒட்டுமொத்த வட இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இது மாதிரியான ஜனநாயக கிரைசிஸ் வரும்போது நேரடியாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் தேவையா இல்லையா அப்படிங்கிறத வந்து முடிவெடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையரை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு இருந்த பொழுதும் அதை செய்ய விடாமல் அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அதிலிருந்து தூக்கினவங்க இவங்க. இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி இதை எக்ஸிக்யூட்டிவ் பாடி, நாம ஜுடிஷரி, நாம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு நினைக்காம மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு வந்தாலே இது ஒரு மிகப்பெரிய போகஸ் தான். அவன் கிட்டத்தட்ட 30-40 வருஷம் இந்த மண்ணில் ஓட்டு போட்டு பல பிரதமர்களையும் முதலமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் உருவாக்கி இருக்கிறான். இன்னைக்கு நீ திடீர்னு வந்து உன்ட்ட போதிய டாக்குமெண்ட் இல்லை, நீ இந்திய குடிமகனே இல்லைன்னு சொல்லும்போது அப்போ இந்த 30-40 ஆண்டுகள் நடந்த தேர்தலையே நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி. ஸோ இப்போ தேர்தல் ஆணையத்தையே நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி. ரெண்டாவது ப்ராக்டிக்கலாக பார்த்தா 7 கோடி பேர் இருக்கான் ஓட்டு போடுறவன் பீகாரில் இப்போதைக்கு. நீங்கள் 4 மாதத்தில் 7 கோடி பேர் நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணுவீங்க? இது எப்படி உங்களால் சாத்தியம்? ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் ஹிந்துக்களை மட்டும் மொத்தமாக விட்டுட்டு இஸ்லாமியர்கள் மட்டும் எவ்வளோ பேர் எந்தெந்த தொகுதியில் இருக்காங்க, பாஜகவுக்கு சாதக பாதகம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து மொத்தமாக முடிக்கிறதுக்கான வேலையை நீங்கள் செய்கிறீங்க. நேரடியாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு இதை தடுக்கணும் அப்படிங்கிறதா எல்லாத்துடைய கருத்தாக இருக்குது.